ஆடு விற்கல, ஆடு நிற்கி அப்படின்னா சரி பையன் இவன் ஏன் போய் விட சொன்னேன், இவன் தான் போட்டு விட்டு போக நம்மளால போய் முருகன்கிட்ட போய் கேளுங்க தெரியும் அப்படின்னு கேட்டான். அப்போ என்ன சொன்னா கேட்கலையா அரிசி வச்சு ஆட்டம் யாரும் கொடுத்துறாதே, ஆட்டுக்கு அரிசி வேணும் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். வந்து கோடைக்கு ஆட்டை பற்றிங்க சொன்னாராம். எருப்பாடெலாம் முடிஞ்சானே முடிக்கிறேன். சரி சரி 350 ஆடு இருக்குது இதில். ஆமாம், ஆடு வேணா கூட அப்படியே எடுத்துங்க, ரூபாய் வேணாலும் கொடுங்க. 350 ஆடுக்கு ரேட்டை போட்டோம்னா ரூபாய் கொடுங்க. ஆட்டை வேணா இல்லைப்பா, இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? இதா 5 வயசுலேருந்து இதை தான் மேட்ச் கிட்டக்கேன் நான். அது சரி. ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்கள் அண்ணனுக்கு தெரியும். அது சரி, மாதம் இருக்கான்ல, மாதம் சித்தப்பா. உங்கள் அண்ணனுக்கு தெரியும் நம்மளை பற்றி, உங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு கடை ஓடணும்னா இதுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? கடை 600 அடையுது ஒரு நாளைக்கு இப்போதைக்கு. இன்னும் போக போக கொஞ்சம் பிரியமாக இருக்கும். ஆமாம், போனால் அவ்வளோதான். 100 150 கூடும், அவ்வளோதான். யார் கொடுப்பாங்க? ஆட்டுக்கு கணக்கா? வெளியூர் ஆட்டுக்குன்னா இந்த ஆட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருவாங்க. நம்ம கொடுக்க மாட்டேங்க. உள்ளூர்காரர் கொடுக்க மாட்டேங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் ஆடு கிடக்கு, என்ன கிடக்கும் 1300 ரூபா கொடுக்கலாம். நான் கேட்டேன் 500 தரேன்னாங்க. சாப்பாடுலாம் என்ன மாதிரி சாப்பாடுலாம் கொண்டு போவீங்க? தண்ணி கஞ்சியா? தண்ணி கஞ்சி ஏதோ அந்த நேரம் எது கிடைக்காதான். தண்ணி கஞ்சியும் ஒரு நாளைக்கு தயிர் ஊற்றி கொண்டு வரதான், ஒரு நாளைக்கு கிடைக்காதான். தண்ணி தான் மெயினாக கையில் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். தண்ணி தான் மெயின். சாப்பாடு இல்லையோ 2 வாட்டில் ஆகும், 2 வாட்டில் 3 வாட்டில் 2 வாட்டில் ஆகும், 3 வாட்டில் ஆகும். ஆடு எல்லாம் நிழலுக்கு அப்படியே அடங்கிடுச்சு. அடையுது, வெயில் தாங்க மாட்டுக்கு. இந்த மேட்சில் மேலன்னா இந்த சேனல் போட்டிருக்கீங்களா? ஆமாம், நம்ம ஒரு சேனலில் நம்ம உங்கள் இது போடுவோன்ட்டு இது பண்ணுறேன். சரி 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 பார்த்து தெரியும். சரிண்ணா, பார்ப்போம். சரிண்ணா. சரி.